அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அருளோக்கம்மா பேசுகிறேன். நம்ம விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் ராஜகலியம்மனுடைய ஆலயத்தில் நம்ம சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமிக்கு நம்மளுடைய அம்மாளுக்கு தை 5வது மாதம் 1ஆம் தேதி மே 1 அன்னைக்கு நம்மளுக்கு சித்திரை மாதம் பௌர்ணமி நாளைக்கு அன்னைக்கு நம்மளுக்கு கோயிலுடைய திருவிழா வச்சுருக்குறோங்க. திருவிழாவில் நம்ம சத்தியமங்கலம் ராஜகலியம்மனுடைய கோயிலுக்கு அங்கிருந்து பால் குடம், அக்கின் செட்டி, கரகம், பம்பை உடைக்கையோட மேளம் தாளத்தோட அம்மா ஊஞ்சலில் வரவங்க அதுவும் தேரோட எல்லாமே அங்கேருந்து சத்தியமங்கலத்துலேருந்து கொளக்கரையிலேருந்து நம்ம கோயிலுக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் அங்கே கோயிலானது கிளம்பிடுது. அங்கேருந்து நம்ம கோயில் சேர்றதுக்கு மணி 10 மணி ஆகிடும். 10 மணிக்கு அப்படியே பூக்குழியில் இறங்குறது, பூ மெரிக்கிற திருவிழா. 10 மணிக்கெல்லாமே பூ மெரிக்கிற திருவிழா. வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கெல்லாம் பூ மெரிக்கிற திருவிழா வச்சுருக்குறோங்க. அதுக்கு மேல்பட்டு அம்மாளுக்கு பூரா பால் அபிஷேகம் முடித்து மதியம் அன்னதானம் கொடுத்து அம்மாளுக்கு எல்லாம் வர மக்களுக்கும் அன்னதானம் கொடுத்து பூஜை முடிச்சுட்டு சாயங்காலம் கும்பப்படையில் முடித்து உடனே அம்மன் ஊஞ்சல் தாலாட்டு முடிஞ்சதுமே நம்ம ஏலகிரி மலை ஜவாதி மலை பக்கத்தில் பெரும்பள்ளி கிராமத்தில் இருந்து நம்ம மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய அங்காளம்மன் நாடகம் வச்சுருக்குறோங்க. வான வேடிக்கை எல்லாமே அன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு நைட்டு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு எல்லாமே விசேஷமாக இந்த இடத்துல சாப்பாடு அன்னதானம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அன்னதானம் கொடுக்குறோங்க. வர பக்தர்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் சந்தோஷமாக அவங்க அம்மாளுடைய வேண்டி வணங்கி அம்மாளுடைய பாதத்தை அவங்க பொற்பாதமாக நினச்சி வணங்கி போகும்போது அவங்க கஷ்டம் துன்பங்கள்லாம் தீர்ந்து அவங்க சந்தோஷமாக இருக்கணும். பால் குடம் எடுக்கிறவங்க அம்மாளுக்கு அக்கின் செட்டி எடுக்கிறோம், பால் குடம் எடுக்கிறது ஏமா இன்னமும் எங்களுக்கு இன்னும் பதிவு போடல அப்படின்னு சொல்லி கேட்டுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு 10வது நாள் வெள்ளிக்கிழமை 2026 4வது மாதம் 10ஆம் தேதி இன்னைக்கு போடும்போது முன்பதிவு பால் குடம் எடுக்கிற பக்தருங்கெல்லாம் முன்னாடி போய் சொல்லிடுங்க. நல்ல முறையாக 5 நாள் விரதம் இருந்து பூக்குழியில் இறங்குறது அம்மாளுக்கு. அதனால விரதம் இருந்து அம்மாவை பக்தியோட காளியம்மனை வணங்கி இந்த ராஜகாளியம்மனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் குறையெல்லாம் தீர்ந்து சந்தோஷமாக இருக்கும். இந்த வருஷம் பிறந்த குழந்தைங்கள்லாம் அம்மாளுடைய ஊஞ்சல் தாலாட்டுக்கு வரும். எல்லாம் எடை போட்டு போனாங்க. சந்தோஷமாக எனக்கு குழந்தை பிறந்துச்சுமா, 10 வருஷம் 11 வருஷம் 7 வருஷம் குழந்தை இல்லைன்னுட்டு அந்த குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு ஊஞ்சல் தாலாட்டுக்கு எடுத்துன்னு அம்மாளுடைய மடியில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அம்மாவோட ஊஞ்சலில் தாலாட்டு நீங்களும் உங்கள் கையால் மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரியோடைய ஆலயத்தில் கூட நம்ம கிட்ட போய் நெருங்க முடியாது. இந்த ராஜகலியம்மனுடைய ஆலயத்தில் உங்களோட சந்தோஷமாக அம்மாவை ஊஞ்சலில் வச்சு தாலாட்டு நீங்களே ஆட்டலாம். அது உங்களுடைய பாக்கியம். அம்மாளுக்கு நான் கொடுக்குற வரம். ஏன்னா எல்லாரும் வர மக்கள் பூராமே ஊஞ்சல் ஆட்டுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என் கையால் ஆட்டி உங்களுடைய குறைய தீர்த்துட்டு அம்மாளுடைய மனசு சந்தோஷம் நிறைப்படுத்தி போங்கன்னிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே தெருக்கூத்து நடந்துடும். அனைவரும் வாங்க. அம்மாளுடைய ஆசையும் அருளும் உங்களுடைய மனமும் நிறைய எங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் மக்களுக்கு சேரும். மக்களால் மக்களுக்காக நான் சேவை பண்ண அம்மா கிட்ட கடமைப்பட்டு இருக்கேன். எல்லாரும் இந்த கலியுகத்தில் இருக்கிற அனைத்து உள்ளமும் சந்தோஷமாக நல்லா இருக்கணும். வணக்கம்.